பிக் பாஸ் சீசன் 9க்கான 2வது குறும்படத்த இன்னைக்கு போட்டு காட்டியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். என்னதான் இருந்தாலும் சபரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய போன வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடந்தது. அப்படி நடந்தப்ப விஜே பார்வதி, சபரி மற்றும் திவ்யா கணேஷ் 3 பேரும் பங்கு பெற்றாங்க. விஜே சபரி, விஜே பார்வதி கிட்ட எல்லை மீறி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா டிஃபெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய எல்போவ வச்சு விஜே பார்வதிய இப்படி இப்படி அடிச்சது மட்டுமல்லாமல், விஜே பார்வதியுடைய கண்ணு பணியாரம் மாரி வீங்கி போனதுக்கு முக்கிய காரணமாக அமைந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சபரி அவர்கள். சபரி பார்வதியுடைய கண்ணு வீங்கி போனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இல்லாம போயிருக்கலாம். அது ஆக்சிடென்டலா நடந்திருக்கலாம். ஆனா பார்வதிய திட்டமிட்டு தன்னுடைய எல்போவ வச்சு தொடர்ந்து அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், புடிச்சு ஒரே தள்ளா தள்ளி விட்டு கீழ பார்வதி விழுந்ததாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக அமைந்த நபர் சபரி. நம்ம கூட அது வந்து கார்டன் ஏரியாவா போச்சு. கீழ புல்லு இருந்ததுனால விஜே பார்வதிக்கு வேற எங்கேயும் அடிபடல. ஒருவேளை ஆக்டிவிட்டி டாஸ்க்லயோ, லிவிங் ஏரியாலயோ இந்த டாஸ்க் நடந்திருந்து, சபரி விஜே பார்வதிய தள்ளி விட்டிருந்தா, கண்டிப்பாக தலையிலயோ அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு மிகப்பெரிய அளவுல பார்வதிக்கு டேமேஜ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூட கண்டிச்சு பேசியிருந்தோம். அதைத்தான் விஜய் சேதுபதி அவர்கள் சபரி, அதுக்கப்புறம் கனி 2 பேரையும் நிக்க வச்சு நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. கனி தான் அந்த டாஸ்க்குக்கு ஜட்ஜா இருந்தாங்க. அப்ப கனி கிட்ட கேள்வி கேட்கப்படுது. இப்படி ஒரு மேன் ஹேண்ட்லிங் ஒருத்தன் பண்றான், எல்லை மீறி நடந்துக்கிறான், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கனியை நோக்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கனி, போன வாரமே நான் தெளிவா சொன்னேன், நீங்க ஒரு உறவு முறைக்குள்ளலாம் இருந்தீங்கன்னா அத பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில போய் வச்சுக்கங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த விதமான உறவு முறையும் வச்சுக்காதீங்கன்னு. ஆனா நீங்க அந்த உறவு முறைக்குள்ள இருக்கிறதுனால தான் சபரி எது பண்ணாலும் உங்களுக்கு சரியாக தெரிகிறது. அப்படின்னு கனிய மனுஷன் விட்டு லெஃப்ட், ரைட் வாங்கி விட்டுருக்கிறாரு. சாண்ட்ராவை ஏன்பா கேள்வி கேட்கல? சாண்ட்ராவும் ஜட்ஜா தானே இருந்தாங்க. அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சாண்ட்ரா தான் இந்த பிரச்சனைய விஜய் சேதுபதி அவர்களுடைய பார்வைக்கே கொண்டு வந்திருக்காங்க. சார் கேப்டன்சில ஒரு தரப்புக்கு ஆதரவாக எல்லாருமே செயல்பட்டாங்க சார். குறிப்பா கனி சபரி வந்து கேப்டன் ஆகியே ஆகணும் அப்படின்னு வேலை செஞ்சாங்க சார் அப்படின்னு சபரிக்கு எதிரான நிலைப்பாட்ட சாண்ட்ரா எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜே பார்வதிக்கு அடிபட்டதுக்கு சபரி தான் காரணம்னு நம்ம அன்னையில இருந்து பேசிட்டு இருக்கோம். அவனுடைய இன்டென்ஷன் அப்படின்றது பார்வதியை காயப்படுத்தணுங்கிறது தான். ஏன்னா அவன் விளையாண்ட விளையாட்டை வச்சு நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். திவ்யா கணேஷ்ட ஒரு மாதிரி விளையாடி இருப்பான், விஜே பார்வதி கிட்ட ரொம்ப அக்ரஸிவா விளையாடி இருப்பான். அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆனா சேனல் ப்ராடக்ட்ன்றதுனால பூசி மொழிகி இதை வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க இந்த வீக்கெண்ட் எபிசோட நினைச்சோம். ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் சபரிக்கு தக்க செருப்படிய குறும்படம் போட்டு காட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா ப்ரோமோல அப்படிதான் காட்டப்படுகிறது. விஜே பார்வதி கண்ணு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கஷ்டப்பட்டாங்க. அந்த கண்ணோட தான் அவங்க அந்த கேமையும் ஆடினாங்க. அவங்களுடைய டெடிகேஷனை நம்ம பாராட்டி தான் ஆகணுங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சரி, மனுஷன் சபரியை மட்டும்தான் வச்சு செஞ்சிருக்காரான்னு பார்த்தா, அந்த டாஸ்க்ல யாரெல்லாம் விஜே பார்வதிக்கு அடிபட்டதை கேலி பண்ணிக்கிட்டு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டுருக்காரு. கனி, சபரி, அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே, அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம், இவங்களையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு. விக்கல்ஸ் விக்ரம வச்சு செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, கார்டன் ஏரியால உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவான் அந்த விக்கல்ஸ் விக்ரம், டேய் நீ என்னடா கண்ணுல அடிச்சுக்கிட்டு இருக்க, கழுத்துல ஏறி மிதிச்சு சோழிய ஒரேடியா முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு ஒரு பிசிக்கல் வயலன்ஸ ஆதரிக்கிற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி பேசியிருப்பான் அந்த விக்கல்ஸ் விக்ரம். அதுக்கு அவன் செருப்படி வாங்கியிருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த எஃப்ஜே அப்படின்றவன் அங்க ஒரு பொண்ணு கண்ணுல அடிபட்டு நின்னு கதறிக்கிட்டு இருக்கு, சூப்பர் சபரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹைஃபை பண்ணியிருப்பான். அப்ப அதை எவன்லாம் கேலி பண்ணானோ கிண்டல் பண்ணானோ எல்லாரையும் வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. கனி வந்து பயாஸ்டா வந்து இருந்து ஜட்ஜ் பண்ணதுக்கு கனியையும் மனுஷன் வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு விட்டுருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் எந்த விதமான பாகுபாடுமின்றி எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. விஜே பார்வதி பாதிக்கப்பட்டதுக்கு விஜே பார்வதிக்கு நீதியை வழங்கியாச்சு. இப்ப விஜே பார்வதி பண்ண தப்புக்கு வச்சு செய்யணும்ல. ஆரோரா சின்க்ளாருடைய விஷயத்துல அவங்க வந்து ஒரு தப்பான குறியீட காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை விஜே பார்வதி ஆரோரா சின்க்ளாருக்கு எதிராக வைத்திருக்கும். அதாவது 2 இதை இப்படி வச்சு சென்டர்ல ஒண்ண நிக்க வச்சு என்ன குறியீடு வரும்னு உங்களுக்கே தெரியும். இப்படி 2 வச்சு சென்டர்ல நிக்க வச்சா அது என்ன குறியீடுன்னு. அப்படிப்பட்ட குறியீடை திவாகரை பார்த்து ஆரோரா சின்க்ளர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரோரா சின்க்ளாருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணியிருப்பாங்க விஜே பார்வதி. அதற்கு கண்டன குரல்களும் வெளியில எழுந்திருக்கும்.
எக்ஸ் கண்டஸ்டன்டான ஜாக்லின், ஷிவின், அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து பார்வதிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு டாஸ்க் பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்க, எல்லாரும் பயங்கர ஆர்வத்தோட எந்த டீம் தோக்க போகுது, எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப, ஒரு பொண்ணு மெனக்கட்டு ஒரு ஆபாச குறியீட பண்ணிக்கிட்டு இருப்பாளா? அந்த இடத்துல ஒருத்தங்க அப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சாதாரணமா கேஷுவலா இருக்கிறப்போ ஒரு பொண்ணு பண்றாங்கிறது வேற. அந்த மாரி சிச்சுவேஷன்ல பண்ணுவாளா? அப்படின்னு ஒரு வேலிடான கேள்விய விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அப்ப ஆரோரா சின்க்ளேர் மேல அந்த இடத்துல தவறு இல்லை அப்படிங்கிறத தான் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்ல வராரு. சரி, திவாகர் வந்து பொம்பள பொறுக்கி தான். விஜே பார்வதி வந்து ஃபேக்கான அலிகேஷன்ஸ் வைக்கக்கூடிய நபர் தான். அதுக்காக ஆரோரா சின்க்ளேர நீங்க புனிதப்படுத்துறதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாதுடா சாமி. ஆரோரா சின்க்ளேர் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆபாசமாக எல்லை மீறி பல விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இவனுங்க நார்மலைஸ் பண்ற மாரி, ஆரோரா சின்க்ளேர் வந்து ரொம்ப பெரிய ஒரு புண்ணியவதி மாரி, ஒரு புனிதஸ்தி மாரி இவிங்க ஒரு பட்டம் கட்டுறாய்ங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்பட்டமா தெரியுது. அதுலயும் நமக்கு உடன்பாடு இல்ல. விஜேஎஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே பொளக்கணும் அப்படின்னு ஃபுல் மூட்ல வந்திருக்கிறாரு. அதுவும் தர்பூசணி திவாகர்லாம் புடிச்சு ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டாரு. தலைவன் ஜெயில்ல இருக்கும்போது நம்ம திவ்யா கணேஷ் கிட்ட கேட்டிருப்பான். ராமநாதபுரத்துல நீங்க எந்த ஏரியா? எந்த தெரு? எந்த குலதெய்வத்த நீங்க கும்பிடுறீங்க? ஜாதிய கேட்கிறாராம் இன்டைரக்ட்டா. விஜேஎஸும் ராமநாதபுரத்துக்காரர் தான்டா. இப்ப திவ்யா கணேஷ் கிட்ட கேட்கிற. நாளைக்கு சார் அப்புறம் ராமநாதபுரம்னு கேள்விப்பட்டேன். எந்த ஏரியா நீங்க? அ அப்புறம் உங்களோட குலதெய்வம் என்ன? அப்படின்னு இவன் நம்மட்ட வந்தாலும் வந்துருவான். அதனால இவனை இப்பயே பொளக்குறது தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு, என்ன மானாவுக்கு நீ உள்ள உட்காந்துக்கிட்டு திவ்யா கணேஷோட குலதெய்வம் என்ன? தெரு என்ன? எந்த ஊரு? இதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கிற. அதுக்கா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த? அப்படின்னு திவாகர விட்டு லெஃப்ட், ரைட் வாங்கி விட்டுருக்கிறாரு. இவன் தீச்சட்டி கரிவாயன், கேரம் போர்டு ஆடுறவன் புளியந்தோப்புல நின்னுகிட்டு, அப்படியெல்லாம் கானா வினோத்த பேசுனதும் தப்பு தான். அதையும் விஜய் சேதுபதி அவர்கள் திவாகரை பார்த்து, "ஏன்டா கானா வினோத்த மட்டும் பார்த்து அப்படி கேட்கிற?" அப்படின்னும் கேட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையுமே பாரபட்சம் பார்க்காம ரோஸ்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. நான் கூட நினைச்சேன் சபரி வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் அவனை ரோஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே கடந்து போயிருவாங்க அப்படின்னு. ஆனா நிக்க வச்சு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம கனித்திரு சபரி எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம குறும்படத்தையும் போட்டு காட்டி விஜே பார்வதி கிட்ட அவன் எப்படி நடந்துகிட்டான்னு பாருங்க அப்படின்னு மக்களுக்கு காட்டினது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். விஜே பார்வதிக்கு அடிபட்டதை பார்த்து நக்கல் பண்ண இந்த விக்கல்ஸ் விக்ரம், எஃப்ஜே இவங்களையும் ரோஸ்ட் பண்ணது நல்ல விஷயம். இது எல்லாமே விஜய் சேதுபதி அவர்கள் பாரபட்சம் இல்லாம பண்ணது பாராட்டுதலுக்குரியது. எவிக்ஷன்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. காலையில கனி திருநாங்க. அதுக்கப்புறம் வந்து திவாகரும் எவிக்டடு டபுள் எவிக்ஷன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல சிங்கிள் எவிக்ஷன் தான் திவாகர் தான் அப்படின்னாங்க. இப்ப சுபிக்ஷாவும் கனித்திருவும் தான் ஹாட் சீட்ல உட்காந்துருக்காங்க. யாரு போறான்னு தெரியலங்கிறாங்க. எதை தாண்டா நாங்க நம்புறது? எங்களுக்கு வர்ற தகவலின் அடிப்படையில நாங்க வீடியோ போடுறோம். அதை மக்கள் பாக்குறாங்க. அதனால எவிக்ஷன் ரிலேட்டட் அப்டேட்டை நான் வந்து ஒரு 7 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் செஷன்ல கொடுக்குறேன். சரி, இந்த வீடியோவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபரிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்த செருப்படி சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.